السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين، أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இங்கு ஒன்று கூட்டியதைப் போல் நாளை அவனது சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக, ஆமீன். புனிதம் நிறைந்த இந்த இரவின் பரக்கத்தை முழுமையாக பெறக்கூடிய நல்லோர்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக, ஆமீன். பத்ர் ஷுஹதாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மிக பெரும் ஒரு பங்களிப்பை கொடுத்த ஒரு போர் இந்த பத்ர் போர். இந்த அளவிற்கு சொல்லுவார்கள் என்றால், ஒருவேளை பத்ரீன்கள் தோல்வி அடைந்திருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு இல்லை, இஸ்லாமியர்கள் என்று இன்றைக்கு யாரும் இருந்திருக்க முடியாது. இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம், அன்றைக்கு பத்ரீன்கள் அந்த பத்ர் போரில் கலந்து அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் விளைவுதான் இன்றைக்கு நாம் எல்லாம் நிம்மதியாக உலகத்தில் வாழுவதற்கு காரணம் என்பார்கள். சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்படுகிறதா, ஒரு மனிதனுக்கு இன்னல்கள் துன்பங்கள் நோவினைகள் எல்லாம் வாழ்க்கையில் சூழுகிறதா, பத்ரீன்களினுடைய பெயர் நாமத்தை மொழிந்து அவர்களின் பொருட்டினால் ஒரு மனிதன் துஆ செய்வானேயானால் அவனினுடைய எல்லா முசீபத்தும் நீங்கும் என்றார்கள் மேன்மக்கள். பலர்களும் தன் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள், நாமளும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆக சொல்ல போனால் பத்ரீன்கள் மேன்மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு தடத்தை பதித்தவர்கள். இந்த பத்ர் போர் நடப்பதற்கான காரணத்தை நாம் விளங்குவோமேயானால், கடந்த ஜும்ஆவிலே நாம் பதிவு செய்திருந்தோம், மக்காவிலே தாங்க முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி பல துன்பங்களையும் பல துயரங்களையும் சகித்தார்கள். ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் மக்காவை விட்டும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றார்கள். செல்லும் பொழுது மக்கத்து காபிர்களுக்கெல்லாம் சந்தோஷம், மக்காவிலிருந்து முஸ்லிம் படையினர்கள் சென்று விட்டார்கள், இதற்கு பின்னால் நாம் நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு நிலைமையில் இருந்த பொழுதுதான் முஸ்லிம்கள் மதீனாவிற்கு சென்று இஸ்லாம் மிக பெரும் வளர்ச்சியை அடைய துவங்குகிறது. விஷயத்தை கேள்விப்படுகிறார்கள், பார்க்கிறார்கள். பொறாமையின் காரணத்தினால் மக்கத்து காபிர்கள் தாங்க முடியாமல் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே வியாபாரம் செய்ய துவங்கினார்கள். வியாபார குழுவை உருவாக்கினார்கள், வியாபார பணிகளை தீவிரப்படுத்தினார்கள். அதில் வரக்கூடிய லாபங்களை எல்லாம் சேர்த்து வைத்து அந்த லாபத்தின் மூலம் முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக அடித்தொழிக்க வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி பல வணிக குழுக்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அப்படி ஒரு குழு அனுப்பப்பட்டதுதான் ஷாம் தேசத்திற்கு. அபூ சுஃபியான் என்பவரினுடைய தலைமையில் ஷாம் தேசத்திற்கு ஒரு வணிக குழு அனுப்பப்பட்டு அந்த வணிக குழுவில் பல ஆயிரக்கணக்கான லாபங்களை எல்லாம் திரட்டி கொண்டு அந்த பணத்தை வைத்து முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும், அந்த பணத்தை வைத்து முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், அந்த பணத்தை கொண்டு இஸ்லாத்தை ஒன்றுமில்லாமல் துவடுபடியாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் லாபத்தை பெற்று திரும்பி வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது.
இதுபோன்று முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக அபூ சுஃபியான் வியாபாரத்தை முடித்து மக்காவுக்கு திரும்புகிறார். செல்லும் பொழுது மதீனாவினுடைய எல்லையை கடந்துதான் செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சஹாபாக்களை உடனே நியமித்தார்கள். சில சஹாபாக்கள் வருகிறது, ஆயிரக்கணக்கான ஒட்டங்களில் எழுதப்படுகிறது சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட தீனார்கள், 50,000த்திற்கும் மேற்பட்ட தங்க பொற்காசுகள் அந்த 1000 ஒட்டகைகளில் சுமந்து வரப்படுகிறது. அந்த 1000 ஒட்டகைகளுக்கும் பாதுகாவலர்களாக 40 நபர்கள் தான் அபூ சுஃபியானுடைய தலைமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், 40 நபர்கள் தானே வந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் ஒரு தோராயமாக ஒரு நபர்களை குழுமிப்போம் என்று சஹாபாக்களை திரட்டுகிறார்கள். அதில் சேர்ந்தவர்கள் தான் 313. சில ரிவாயத்துகளில் வருகிறது 313ஐயும் விட கூடுதலாகவும் இருந்தார்கள், குறைவாகவும் இருந்தார்கள். ஆக மொத்தத்தில் 300 சொச்ச சஹாபாக்கள் அந்த 40 நபர்கள் கொண்ட குழுவை சந்தித்து அந்த குழுவை கைப்பற்றி நமக்கு சொந்தமாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது போர் என்ற நோக்கமில்லை, இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக திரட்டப்பட்ட அந்த பொருளாதாரத்தை முஸ்லிம்கள் கைப்பற்றினால் இதற்கு பின்னால் இஸ்லாத்தை அழிக்க முடியாது, இதற்கு பின்னால் முஸ்லிம்களின் மீது ஒரு பயம் காபிர்களுக்கு ஏற்படும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 சொச்ச சஹாபாக்களோடு செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது அபூ சுஃபியானுக்கு தகவல் கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று சஹாபாக்களை திரட்டி கொண்டு இந்த லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, இந்த லாபங்களை எல்லாம் கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு கேள்விப்பட்டவுடன் அபூ சுஃபியான் ஒரு குதிரையை ஏற்பாடு செய்து லம்லமுல் கிஃபாரி என்ற ஒருவனை மக்காவிற்கு விரைந்து அனுப்புகிறார். அவரும் மக்காவிற்கு விரைந்து செல்லுகிறார். சென்று மக்கத்து வீதிகளில் சத்தமிடுகிறார். முஹம்மதும் அவரினுடைய சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வணிக குழுவை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள், உதவி செய்யுங்கள், காப்பாற்றுங்கள் என்று மக்கத்து வீதிகளிலே அவர் சப்தமிட அபூ ஜஹல் பார்த்தான். அவனுடைய தலைமையில் ஒரு மிக பெரும் ஒரு பட்டாளத்தையே உருவாக்கினான். அபூ ஜஹல் உருவாக்கியது அந்த வணிக லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், முஸ்லிம்களை இல்லாமல் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் அபூ ஜஹல் கிளம்புகிறான். சொல்லும் பொழுது அந்த வணிகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மக்களை ஒன்று திரட்டுகிறான். கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட நபர்கள் அவனோடு ஒன்று திரளுகிறார்கள். ஒன்று திரண்டு எல்லோரும் செல்லுகிறார்கள். எழுதப்படுகிறது அபூ ஜஹலினுடைய கூட்டத்தில் கிட்டத்தட்ட கணக்கில் சொல்ல முடியாத அளவிற்குண்டான ஒட்டகைகள், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குதிரைகள், கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட போர் ஆயுதங்கள் எல்லாம் உட்பட அபூ ஜஹல் அவனுடைய கூட்டத்தை கொண்டு பத்ருக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்ற ஒரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்லுகிறது. அபூ சுஃபியானோ அந்த படையை பத்திரமாக கொண்டு வந்து ஒரு வழியாக மக்காவிற்கு சென்று விடுகிறார். மீண்டும் கடிதம் எழுதுகிறார் அபூ சுஃபியான். யாருக்கு? அபூ ஜஹலுக்கு. நாங்கள் நிம்மதியாக மக்காவை சென்றடைந்து விட்டோம், வணிக பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது, முஸ்லிம் படையினருடைய கண்களில் சிக்காமல் பாதுகாப்பான முறையில் நாங்கள் திரும்பி வந்து விட்டோம், எனவே நீங்களும் சென்றவர்கள் திரும்பி வாருங்கள் என்ற ஒரு செய்தியை கொடுக்க அபூ ஜஹல் பார்த்தான். இவ்வளவு தூரம் கிளம்பியதற்கு பின்னால் வெறுங்கையோடு திரும்ப மாட்டோம், இன்றைக்கு ஒரு வழி பார்த்தாக வேண்டும். ஒன்று, முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும். இன்னொன்று, இவ்வளவு படை பட்டாளங்களை எல்லாம் திரட்டு நான் சென்று கொண்டிருக்கிறேனே, நான் பத்ரில் சென்று கிட்டத்தட்ட 2 அல்லது 3 நாட்கள் நிம்மதியாக சந்தோஷமாக கழித்து விட்டுதான் நான் பின்னேறுவேன் என்று அபூ ஜஹல் அந்த நோக்கத்தில் முன்னேறுகிறான். எழுதப்படும் ஒரு நாளைக்கு அபூ ஜஹலினுடைய கூட்டத்தில் கிட்டத்தட்ட 9-10 ஒட்டகைகள் உணவு உண்பதற்காக அறுக்கப்படுமாம். இதளவிற்கு அவர்கள் கூட்டத்தோடு இருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் அபூ ஜஹல் அவனுடைய கூட்டத்தை திரட்டி கொண்டு பத்ரை நோக்கி செல்லுகிறான்.
மறுபக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி எத்துகிறது, அபூ சுஃபியான் மிகவும் பாதுகாப்பான முறையில் மக்காவை சென்றடைந்து விட்டார், ஆனால் அபூ ஜஹலோ பத்ரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை எத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். சஹாபாக்களிடம் பார்த்து கேட்டார்கள், அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்ததோ 40 நபர்கள் கொண்ட அந்த குழுவை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று திரட்டினார்கள். ஆனால் நிலைமை வேறாக மாறிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், விருப்பப்படுபவர்கள் என்னோடு வாருங்கள், நிலைமை இப்படி மாறிவிட்டது. நான் யாரையும் வற்புறுத்தவில்லை, நீங்கள் விருப்பப்படுவீர்களேயானால் என்னுடன் வாருங்கள், இல்லை என்றால் செல்பவர்கள் எல்லாம் சென்று விடுங்கள் என்று சொல்ல, முஹாஜிர்களில் இருந்து எல்லோரும் சொன்னார்கள், நாயகமே நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்திருத்தார்கள், அழகிய முறையில் உரையாற்றினார்கள். அடுத்து உமர் நாயகம் உரையாற்றினார்கள். இப்படி சஹாபாக்கள் எல்லோரும் அவர்களினுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தும் கேட்டார்கள், அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறதா என்று கேட்டார்கள். மீண்டும் முஹாஜிரீன்கள் சொன்னார்கள், நாயகமே உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், எந்த ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் சரி. சொல்லப்படும் முஸ்லிம்களினுடைய கூட்டத்திலே ஒட்டுமொத்தமாகவே 70 ஒட்டகைகள். அந்த 70 ஒட்டகைகளும் எப்படிப்பட்டது என்றால், ஒரு ஒட்டகையில் 2-3 நபர்கள் பயணிக்க வேண்டும். அதுவும் எப்படி, 2 நபர்கள் ஒரு நேரத்தில் பயணிப்பார்கள். சிறிது தூரம் சென்று விட்டால் ஒருவர் இறங்குவார், நடப்பவர் அமர்ந்து கொள்ளுவார். சில தூரம் கழிக்கும், அமர்பவர் இறங்குவார், நடப்பவர் ஏறுவார். இப்படி 3 நபர்களாக ஒட்டகத்தில் பயணித்தார்கள். 2 குதிரைகள். இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் ஆயுதங்களும் விலங்குகளும் யாரிடத்தில், முஸ்லிம் படையிடத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் முஹாஜிரீன்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே எதற்கும் நாங்கள் தயார், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ். அன்சாரி சஹாபாக்கள் விளங்கி கொண்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்துதான் கேட்கிறார்களோ என்று. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர் கேட்கிறார்கள், நாயகமே நீங்கள் அன்சாரி சஹாபிகளினுடைய நாவிலிருந்து பதில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார்கள். காரணம், அன்சாரிகள் நாயகத்திற்கு வாக்களித்திருந்தார்கள். எப்படி என்றால், மதீனாவிற்குள் முழுக்க உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பளிக்கிறோம், ஆனால் பத்ரோ மதீனாவுக்கு வெளியில் நடக்கிறது. அன்சாரிகள் மதீனாவுக்கு உள்ளால் வாக்களித்திருந்தார்கள், பத்ரோ மதீனாவிற்கு அப்பால் நடக்கிறது. அன்சாரி சஹாபாக்கள் பின்தங்கி விடுவார்களோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அன்சாரி சஹாபாக்களுக்கு பதிலாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒட்டுமொத்த அன்சாரிகளின் சார்பாக நான் பேசுகிறேன் நாயகமே, நீங்கள் கடலில் சென்று குதியுங்கள் என்று சொன்னால் நாங்கள் குதிப்போம். உங்களுக்கு வலது பக்கத்திலும் உங்களுக்கு இடது பக்கத்திலும் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கேடயமாக இருந்து உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பளிப்போம், நாங்கள் உங்களுடன் முழுக்க ஒத்துழைக்கிறோம் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களோடு, முஹாஜிரீன்கள் சஹாபாக்களோடு, கிட்டத்தட்ட 300 லட்சம் சஹாபாக்களோடு பத்ரை நோக்கி வருகிறார்கள். பத்ரை நோக்கி வந்தும் விடுகிறார்கள். எதிர்ப்படையினர் அபூ ஜஹலும் கிட்டத்தட்ட இடத்தை நெருங்கிவிட்டான். இதற்கு நடுவில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, சுருக்குகிறேன். 2, ஒரு பக்கம் முஸ்லிம் படையினர்கள், மறுபக்கம் எதிர்படையினர்கள். முந்தைய நாள் இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரினுடைய நிலைமையை எப்படி வைத்திருந்தான் என்றால், முந்தைய நாள் பகலில் பார்க்கும் பொழுது மக்கத்து காபிர்களினுடைய அந்த இடம் மிகவும் செழிப்பானதாக, மிகவும் போர் செய்வதற்கு தகுதி மிக்கதாக இருந்தது. முஸ்லிம்களினுடைய இடமோ ஓரளவிற்கு, ஆனால் அந்த இடத்திலிருந்து போர் செய்வது கடினம். அது போன்ற ஒரு இடமாக இருந்தது. அல்லாஹ் அந்த இரவில் மழையை பொழிய வைத்தான். மழை பெய்தது. மழை பெய்தவுடன் இடம் அப்படியே புரண்டது, மாறியது. முஸ்லிம்களினுடைய படையினுடைய அந்த இடத்தின் மணல்கள் எல்லாம் இறுக ஆரம்பித்தது. நடப்பதற்கு லேசானது. தண்ணீர் முழுவதும் எதிர்படையினுடைய அந்த இடத்திற்கு சென்று அவர்களுடைய இடத்தில் நடப்பதற்கு சிரமத்தை ஏற்படுத்தியது. இப்படியெல்லாம் 2 பக்கமும்
ஒரு பக்கம் காபிர்கள், மறுபக்கம் முஸ்லிம்கள். மறுநாள் காலை விடுகிறது. இரவு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சிறிது ஓய்வெடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு இரவில் சிறிது நேரம் உறக்கத்தையும் கொடுக்கிறான். நிம்மதியாக உறங்குகிறார்கள். பகல் புலருகிறது, காலை விடுகிறது, போர் துவங்குவதற்குண்டான நேரமும் ஆரம்பிக்கிறது. பார்த்தார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் அழகாக குறிப்பிடுவான், 2 படைகளும் நேருக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம் படையினர்கள் 300 சொச்சம் நபர்கள் மாத்திரமே. காபிர் படையினர்கள் கிட்டத்தட்ட 950 1000 உள்ளால் இருக்கிறார்கள். இப்படி இருக்க முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்ப்படையினுடைய எண்ணிக்கையை குறைத்து காண்பித்தான். எந்த அளவிற்கு என்றால் 300 சொச்சம் சஹாபாக்கள் எதிர்ப்படையை பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு 200 பேர், ஒரு 100 பேர் இருப்பாங்களோ என்ற அளவிற்கு அல்லாஹ் அவர்களை குறைத்து காண்பித்தான். எதிரிகளுக்கோ முஸ்லிம் படையினரை அல்லாஹ் ஆயிரக்கணக்கான நபர்களாக காட்சியளித்தான். அவர்களுக்கு லேசாக பயத்தை ஏற்படுத்தினான். போர் துவங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்திற்குள் சென்றார்கள். அழுது சுஜூதில் விழுந்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் துஹ்லிக் ஹாதிஹில் உஸ்பா லன் துஅபத அபதா. யா அல்லாஹ், ஒருவேளை இந்த படையை நீ அழித்து விடுவேயானால், ஒருவேளை முஸ்லிம்கள் இந்த பத்ரினுடைய யுத்தத்தில் தோத்து விடுவார்களேயானால், கியாமத் வரைக்கும் உன்னை வணங்குவதற்கு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது சுஜூதில் விழுந்து துஆ செய்ய, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகத்தினுடைய தோளை தட்டி கொடுத்து எழுப்புகிறார்கள். அபூபக்கர் நாயகம் தட்டி கொடுத்ததை ஷரகுகளிலே எழுதுவார்கள், விளக்கத்தில் எழுதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடியதற்கான காரணம் என்னவென்றால், சஹாபாக்களை தைரியமூட்ட வேண்டும், சஹாபாக்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் விழுந்து ஒன்றை கேட்பார்களேயானால் கட்டாயம் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான் என்பது சஹாபாக்களுக்கு தெரியும். அவர்கள் 1000 குறைந்தவர்களாக இருக்கலாம், படைபலத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நாயகத்தினுடைய செயலை பார்த்து சஹாபாக்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட்டது. 2இல் 1 பார்க்கலாம் என்ற தைரியத்தை ஏற்படுத்தும் முகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் விழுந்து எழுந்திருத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதோ பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆகிதும் பிஇனானி ஃபர்ஸி, அவர்களினுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு மலக்குமார்களின் படையோடு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து சொல்ல, 2 பக்கமும் போர் மூண்டது, போர் துவங்கியது. எதிர்படையினர் அபூஜஹல் நினைத்தான், எதிர்படையினர் எல்லோரும் நினைத்தார்கள் முஸ்லிம்களினுடைய கதை முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படியே மாற்றமாக நடந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் குறிப்பிடுவான், ஆயிரக்கணக்கான மலாயிக்கத்துமார்களை பத்ர்களத்திலே முஸ்லிம்களோடு அல்லாஹ் இறக்கினான். கிட்டத்தட்ட 5000 மலக்குமார்களை இறக்கினான். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எதிரியை தாக்குவதற்காக வேண்டி வாளை தூக்கி ஓங்குவோம், வெட்டி இருக்க மாட்டோம், அவனின் கழுத்து துண்டாய் கீழே விழுந்திருக்கும். நாங்கள் அம்பை எய்வதற்காக அம்பை தூக்குவோம், எய்வதற்கு முனைவோம், எய்ந்து முடிப்பதற்கு முன்னால் எதிர்படையினர் அம்பால் எய்யப்பட்டு கீழே விழுந்து கிடப்பார். இப்படி மலாய்க்கத்துமார்களினுடைய உதவியை கொண்டு எதிர்படையினர்கள் சுக்கு நூறாக துவம்சம் செய்யப்பட்டவர்கள் விழுந்தடித்து ஓடும் அளவிற்கு பத்ரினுடைய களம் முடிவடைகிறது. முடிந்ததற்கு பின்னால் பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு போராக இருந்தாலும் போர் முடிந்ததற்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் அந்த இடத்திலேயே தங்குவது வழமை. ஏனால் சென்ற கூட்டம் மீண்டும் திரும்பி வரும் பொழுது அந்த கூட்டத்தை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, முஸ்லிம்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல, முஸ்லிம்கள் ஒன்றும் பயந்தவர்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்தும் முகமாக எந்த ஒரு போர் நடந்தாலும் 3 நாட்கள் அதே இடத்தில் தங்குவது வழமை. அப்படி போரினுடைய இறுதியினுடைய வேலை கிதாபுகளிலே எழுதப்படும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
பத்ரினுடைய களத்தில் நின்று கொண்டிருக்கும் கூடிய அந்த வேளையிலே இரண்டு சிறுவர்கள் முஆதும் முஅவ்விதும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஒரு சிறுவர் வலது பக்கமும் மற்றொரு சிறுவர் இடது பக்கம் வந்து, யா அம், ஓ சச்சா, அங்கிள் இங்க பாருங்க, இந்த அபூ ஜஹல் ஒருத்தன் இருப்பானே அவன் எங்கே? அபூ ஜஹல் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருப்பானே அவன் எங்கே? கேட்டார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எதற்காக நீங்கள் அவனை தேடுகிறீர்கள்? அவன் மிகவும் கொடியவன், அவன் மிக பெரும் ஜாம்பவான். அபூ ஜஹல் என்று நாம் வார்த்தையில் சொல்லுகிறோம், உடலாலும் உடலினுடைய வலிமையாலும் மிகச்சிறந்தவன். பல பேரை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு உடல் வலிமை மிக்கவன் அபூ ஜஹல். இரண்டு சிறிய சின்னஞ்சிறு குழந்தைகள் வந்து கேட்கிறது, எங்கே அபூ ஜஹல், அவனை காண்பித்து தாருங்கள். காரணம் கேட்க அந்த இரண்டு சிறுவர்கள் பதிலளித்த வார்த்தை அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் சொன்னார்கள் அந்த இரண்டு சிறுவர்கள், நாங்கள் அபூ ஜஹலை கொல்ல துடிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா, மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் பான்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ராஹத்துல் லில் ஆஷிகீன், முராதுல் முஷ்தாகீன், சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ ஜஹல் திட்டுகிறானாம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். நாயகத்தை திட்டுபவனை எங்கள் கரத்தினால் நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கேட்கிறோம் என்று சொல்ல அபூ ஜஹலை தேடினார்கள். தேடி பார்த்தார்கள், கண்ணில் தென்பட்டான். சொன்னார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதோ நிற்கிறானே அவன்தான் அபூ ஜஹல். பறந்தார்கள், இரண்டு சிறுவர்களும் பறந்து அவனை வெட்டி வீழ்த்தினார்கள். கீழே சாய்த்து படுக்க போட்டார்கள். இருந்த பொழுதிலும் அவனுடைய உயிர் முழுமையாக பிரியவில்லை. வீழ்த்தி விட்டு இரண்டு சிறுவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து நாயகத்திற்கு முன்னால் நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்கள் இருவரில் யார் அபூ ஜஹலை கொன்றது? உங்கள் இருவரில் அபூ ஜஹலை வீழ்த்தியது யார்? உங்கள் இருவரில் அபூ ஜஹலை தரையில் படுக்க போட்டது யார் என்று கேட்க இரண்டு சிறுவர்களும் போட்டி போடுகிறார்கள். நாயகமே ஆன நான் தான் அவனை கீழே தள்ளினேன், நான் தான் அவனை கொன்றேன், நான் தான் அவனை கீழே வீழ்த்தினேன் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சண்டை போடாதீர்கள், இரண்டு நபர்களினுடைய வாளை காண்பியுங்கள் என்று கேட்க இரண்டு சிறார்களும் அவர்களினுடைய வாளை கேட்கிறார்கள். இரத்தக்கடை பதிந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு நபர்களுமே அவனை வீழ்த்தினீர்கள், இரண்டு நபர்களுமே அவனை கொன்றீர்கள், இரண்டு நபர்களுமே அவனை தரையில் படுக்க போட்டீர்கள் என்று சொல்ல அந்த இரண்டு சிறார்களும் சந்தோஷப்பட்டார்கள் என்றால் இதுதான் வரலாறு. அபூ ஜஹலுடைய உயிர் அந்த நேரத்திலும் கூட முழுமையாக பிரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மை மா ஸனா அபூ ஜஹல், அபூ ஜஹலினுடைய நிலைமை என்ன ஆனது என்று யார் பார்த்து வருவார் என்று கேட்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாயகமே நான் செல்லுகிறேன் என்று சென்று பார்க்கிறார்கள். பத்ரினுடைய களத்தில் எழுதப்படும் மக்கத்து காஃபிர்கள் கஸரா, குப்பை போன்று பத்ரினுடைய களத்தில் மக்கத்து காஃபிர்கள் கரங்கள் தனித்தனியாக, கால்கள் தனித்தனியாக, உடல்கள் எல்லாம் கூறாக்கப்பட்டு தனித்தனியாக குப்பை போன்று பறந்து கிடந்தார்கள் மக்கத்து காஃபிர்கள். தேடினார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ ஜஹலை பார்த்தால் உயிருக்கு துடித்துக் கொண்டிருக்கிறான். சென்றார்கள், நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்தார்கள். அவனின் தாடியை பிடித்து ஆட்டினார்கள். அந்த நேரத்திலும் பெருமையில் பிடித்தவன், அகங்காரத்தில் தன் வாழ்க்கையை அழித்த அபூ ஜஹல் சொன்னான், என் மீது அமர்ந்திருக்க கூடியவர் ஒன்றும் பெரிய நபர் அல்ல, அவரை விட நான் சிறந்தவன் என்று அபூ ஜஹல் அந்த நேரத்திலும் பெருமையினுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினான். சொன்னான், ஏப்பா கழுத்தை வெட்டுறதுதான் வெட்டுற, கொஞ்சம் கீழால நீ என்ன வெட்டிடுறியா? கழுத்தை வெட்டதான் போகிறீர்கள், இந்த கழுத்தோடு ஒட்டி வெட்டாமல் நெஞ்சு பகுதியோடு வெட்டினால்
நான் எல்லோருக்கும் முன்னால் என்னினுடைய தலையை கொஞ்சம் உயரமாக இருக்கும், அது ஒன்றுதான் எனக்கு ஆசை என்று சொல்ல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனுடைய கழுத்தை கொய்கிறார்கள், வெட்டி வீழ்த்துகிறார்கள். அதற்கு பின்னால் 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பதிரையிலே காத்து கிடக்கிறார்கள். குப்பை போன்று மக்கத்து காபிர்கள் 3 நாட்கள் கடந்தார்கள். எடுத்து போட யாரும் வரவில்லை. ஜனாசாவை தூக்கி செல்வதற்கு கூட மக்கத்து காபிர்களிலிருந்து ஒருவரும் வரவில்லை. பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்களுக்கு பின்னால் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. எல்லா பள்ளத்தாக்கிலும் ஒட்டுமொத்த கைகளையும் கால்களையும் உடல்களையும் துண்டு துண்டாக கொண்டு போய் பள்ளத்தாக்கில் போடப்படுகிறது. 3 நாட்கள் முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பலாம் என்று அந்த பத்ரை விட்டும் கிளம்புகிறார்கள். அந்த கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று ஒரு பக்கத்தில் நடந்து செல்லுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தார்கள், சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாவுல் ஹாஜத்திற்காக நடந்து செல்வார்களோ என்று சஹாபாக்கள் எல்லாம் காத்திருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேறுகிறார்கள். அந்த மக்கத்து காபிர்களுடைய உடல் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிற்கு செல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் செல்லுகிறார்கள். சென்று பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அந்த உடல் துண்டு துண்டாக்கப்பட்ட அந்த மக்கத்து காபிர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஃபஇன்னா அது வஅதனா وَإِنَّا قَدْ وَجَدْنَا مَا وَعَدَنَا رَبُّنَا حَقًّا هَلْ وَجَدْتُمْ مَا وَعَدَ رَبُّكُمْ حَقًّا என்ற கேள்வியை கேட்கிறார்கள். யபா மக்கத்து காபிர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்தான், அதை எங்களுக்கு நிறைவேற்றி விட்டான். உங்களுக்கு உங்களுடைய இறைவன் வாக்களித்தானே, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? நாங்களோ எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வாக்களித்தான், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னான், நீங்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள் என்று சொன்னான், அதே போன்று நாங்கள் வெற்றியோடு இருக்கிறோம், நீங்கள் எந்த நிலைமையிலப்பா இருக்கிறீர்கள் என்று கேட்க உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகமே, அவர்கள் செத்து மடிந்து மாண்டு 3 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. நீங்கள் பேசுவது அவர்களுக்கு எப்படி கேட்கும்? நீங்கள் பேசுவதை அவர்கள் எப்படி அறிவார்கள் என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, நீங்கள் கேட்பதை விட அவர்கள் மிகவும் தெளிவாக செவியேற்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதன் விளக்கத்தில் எழுதுவார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களினுடைய அந்த மோசமான நிலையிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்தில் அனுப்பி ஏற்கனவே வேதனையில் வாட்டி வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வேதனையில் வாட்டி வதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய வேதனை இன்னும் அதிகரிக்க வேண்டும், இன்னும் கூட வேண்டும், இன்னும் அவருடைய வேதனை மிகவும் கடுமையானதாக கொடுமையானதாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கு அனுப்பி அந்த வார்த்தையை கேட்க வைத்தான். அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் நொந்து போவார்கள். அதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு நிலைமை என்று சொல்லித்தரப்படுகிறது வரலாற்றிலே. ஆக மொத்தத்தில் பத்ர் யுத்தம் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பெரும் ஒரு பங்கை அளித்த யுத்தம். பத்ரீன்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் சொல்லி இருந்தோம், உலகத்திலே சொர்க்கத்திற்கு உட்பட்டவர்கள், நீங்கள் நாடுவதையெல்லாம் உங்கள் மனம் விரும்பிய போக்கில் செய்து கொள்ளுங்கள் என்று பத்ர் சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட அப்பேற்பட்ட மேன்மக்கள். அப்படி அந்த வார்த்தை சொல்லப்பட்ட பிறகும் கூட தங்களினுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள் என்று வரலாறுகளை பார்க்கும் பொழுது நமக்கு விளங்கும். சய்யிதுனா ஒரு நிகழ்வோடு நிறைவுபடுத்துவேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனாரோடு ஒரு முறை கஅபாவிற்கு செல்லுகிறார்கள். சென்று தொழுகிறார்கள். மகனார் தொழுது கொண்டிருக்கிறார். உஸ்மான் நாயகத்தினுடைய மகனார் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது பின்னால் இருந்து யாரோ முதுகை அழுத்தக்கூடிய ஒரு உணர்வு. விலகிக் கொண்டார்கள். யாரோ நம்மை தள்ள சொல்லுகிறார்கள். விலகினார்கள், முன்னேறி சென்றார்கள். உஸ்மான் நாயகம் பார்த்தால் அவர்களுடைய தந்தை முன்னால் சென்று தக்பீரை கட்டினார்கள், ஓத ஆரம்பித்தார்கள். அல்ஹம்து சூரா முடிந்தது, அலிஃப் லாம் மீம் ஆரம்பித்தார்கள். பக்கரா முடிந்தது, ஆல இம்ரான் முடிந்தது, 5 ஜுஸு முடிந்தது, 10 முடிந்தது, 20 முடிந்தது. முழு குர்ஆனையும் முடித்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று ஓதியதற்கு பின்னால் ருக்கூவுக்கு சென்றார்கள், சுஜூதில் விழுந்தார்கள், அத்தஹியாத்தில் உட்கார்ந்து சலாமை கொடுத்தார்கள்.
பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த மகனாருக்கு ஆச்சரியம். தந்தை ஒரே ரக்காத்தை தான் தொழுதிருக்கிறார், எப்படி ஒரு ரக்காத்தை தொழுக முடியும் என்று கேட்க தந்தையிடம் கேட்கிறார்கள், வாப்பா ஒரு ரக்காத்து தானே தொழுதீங்க என்று கேட்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிலளித்தார்கள், யப்னி ஹாதா வித்ரி. நாங்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு, மகனே இது என்னுடைய வித்திரு தொழுகையின் மீதமுள்ள ஒரு தொழுகை. நான் தினந்தோறும் உங்களுக்கு தெரியாமல் அறையின் உள்ளால் தொழுவேன். இன்றைக்கு கஅபாவிற்கு முன்னால் தொழ ஆசைப்பட்டேன். இன்றைக்கு உங்கள் கண்ணில் அது தென்பட்டது. என்னுடைய வளமையான தொழுகையே இதுதான் என்றார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பத்ரீன்களில் கட்டுப்பட்டவர்கள். இது ஒரு உதாரணம் தான். இப்படி பத்ர சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்கள் நாடிய போக்கில் உலகத்தில் வாழுங்கள் என்று சொன்ன பிறகும் கூட அமலில் அவர்கள் குறை வைக்கவில்லை, இபாதத்தில் அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல. ஒருவருக்கு ஒருவர் இபாதத்தினுடைய விஷயத்தில் போட்டி போடுபவர்களாக இருந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் சதகாவினுடைய விஷயத்தில் போட்டி போடுபவர்களாக இருந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் தொழுகையினுடைய விஷயத்தில், ஒருவருக்கு ஒருவர் நாயகத்தினுடைய அந்த ஹதீஸை கேட்கும் விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் அமலினுடைய விஷயத்தில், இபாதத்தினுடைய விஷயத்தில் போட்டி போடுபவர்களாகத்தான் இறுதி வரைக்கும் வாழ்ந்து மௌத்தானார்கள். பத்ரீன்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களினுடைய பரக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் சிறப்பானதாக செழிப்பானதாக ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான முடிச்சுகளையும் அவிழ்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், பத்ரீன்களினுடைய பொருட்டினால் கேட்கிறோம், எங்களினுடைய நோய்களை நீ ஷிஃபாவாக்குவாயாக. அவர்களுடைய பொருட்டினால் கேட்கிறோம், எங்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஆஜத்துகளையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி